கேட்போம். நாடகம், கதை மாந்தர்கள், விவரிப்பாளர், நகர, கிராம, மர, குகை, மாணவர்கள், செய்தியாளர் மற்றும் அரசு. அரங்காட்சி 1, நகரம் மற்றும் கிராமம். விவரிப்பாளர் வருகிறார். மனிதர்கள் பெரிய பெரிய நகரங்களை உருவாக்கினார்கள். ஆனால் இயற்கையை மறந்துவிட்டார்கள். காற்று மாசுபாடு தினமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் கிராமங்களில் இன்னும் இயற்கையாகவே இருக்கின்றது. நகரம் வருகிறார். நான் தான் நகரம். நான் மிகவும் வேகமாக வளர்ந்தவன். என் பக்கம் தெருக்கள், வாகனங்கள், ஆலைகள், உயரமான கட்டிடங்கள் இருக்கின்றன. ஆனால் நானும் கவலைப்படுகின்றேன். என் காற்று நச்சு ஆகிறது. அதனால் நகரங்கள் மிகவும் மாசு அடைகிறது. கிராமம் வருகிறார். நான் தான் கிராமம். நான் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் இயற்கை நிறைந்த மரங்கள், பறவைகள், வயல்கள் எல்லாமே என்னிடம் இருக்கிறது. அதனால் காற்று சுத்தமாக இருக்கிறது. புகை வருகிறார். நான் தான் புகை. என்னை யாரும் நிறுத்த முடியாது. நான் இல்லாமல் வாகனங்களும் தொழிற்சாலைகளும் இயங்காது. நான் இல்லாமல் இந்த நகரமே இயங்காது. நகரம் வருகிறார். உன் காரணத்தால் தான் எனக்கு காற்று கிடைக்கவில்லை, மூச்சு காற்று கிடைக்கவில்லை. மக்கள்கள் விரும்புகிறார்கள். அரங்காட்சி 2, மாணவர்கள், சுற்றுலா. மாணவர்கள் வருகிறார்கள். நகரம் மிகவும் அழகாக இருக்கிறது. பெரிய பெரிய சாலைகள் மற்றும் கடைகள் இருக்கின்றது. ஆம், ஆனாலும் காற்று கொஞ்சம் கனமாக இருக்கின்றது. சுவாசம் எடுக்க சிரமம் ஆகின்றது. என் கண்கள் எரியுது. ஏன் இப்படி? புகை வருகிறார். காற்றில் நான் அதிகம் இருக்கிறேன். அதனால் தான். இப்படி இருந்தால் மக்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அரங்காட்சி 3, செய்தியாளர். செய்தியாளர் வருகிறார். இன்றைய முக்கிய செய்தி. நகரத்தில் காற்றின் தரம் ஆபத்தான அளவில் குறைந்துள்ளது. மருத்துவமனைகளில் குழந்தைகள் மற்றும் மூத்தவர்கள் அதிகமாக சுவாச பிரச்சனைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காற்றை பாதுகாக்க தவறினால் மனிதர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி செல்லும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அரங்காட்சி 4, மருத்துவம் மற்றும் வாழ்க்கை விளைவு. விவரிப்பாளர் வருகிறார். காற்று மாசுபாடு உடல் நலத்தை மற்றும் பாதிக்கவில்லை. காற்று மாசுபாடு உடல் நலத்தை மற்றும் பாதிக்கவில்லை. கல்வி, வேலை மற்றும் வாழ்க்கை தரத்தையும் சேர்த்து பாதிக்கின்றது. காற்று சுத்தமாக இருந்தால் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மாணவர்கள் வருகிறார்கள். நம்மை போல மாணவர்களுக்கு கவனம் குறைவாகும். அதனால் நோய்களும் அதிகரிக்கும். விளையாடும் போதே மூச்சு விடுவதில் கூட சிரமம் ஏற்படுகின்றது. மரம் வருகிறார். நான் தான் மரம். நான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பகலில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்கிறேன். ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது. ஆனால் மக்கள் என்னை வெட்டுகிறார்கள். மரங்களாகிய நாங்கள் இல்லாமல் காற்று எப்படி சுத்தமாகும்? அரங்காட்சி 5, அரசு மற்றும் தீர்வு. அரசு வருகிறார். நான் தான் அரசு. இந்த பிரச்சனையை நான் தான் தீர்க்க வேண்டும். காற்று மாசுபாடு அடைகிற இந்த பிரச்சனையை தீர்க்க முதலில் நகரங்களில் நிறைய மரங்கள் வளர்க்கும் திட்டத்தினை கொண்டு வருதல் வேண்டும். வாகன புகையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் செயல் திட்டத்தினை அறிமுகப்படுத்த வேண்டும். குப்பைகளை எரிக்கும் பழக்கத்துக்கு தடை செய்து குப்பைகளை உரமாக மாற்றுதல். புகை இல்லாமல் இயங்குகின்ற மின்சார வாகனங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வழிவகுக்க வேண்டும். நகரம் வருகிறார். என் வளர்ச்சி நின்று போகக்கூடாது. ஆனால் இயற்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும். கிராமம் வருகிறார். வளர்ச்சியும் இயற்கையும் சார்ந்து வாழ முடியும். இரண்டும் எதிரிகள் அல்ல. ஆனால் இரண்டையும் பாதுகாக்க வேண்டுமே. அரங்காட்சி 6, முடிவு மற்றும் உறுதி. மரம் வருகிறார். மரங்கள்
கிடைக்கும் வரை அனைத்து உயிரினங்களும் நலமாக இருக்கும். மாணவர்கள் வருகிறார்கள். நவீன வாழ்க்கைக்கும் சுத்தமான காற்றுக்கும் சமநிலை வேண்டும். அனைவரும் காற்று நம் உரிமை.